நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். நமக்கு இந்த ஆலயத்தை தேவன் நமக்கு தந்ததற்காக நாம் நம்முடைய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்துக்காக வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க, எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலயத்துக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சொல்லுங்க, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீ கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. எல்லாம் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம இந்த நாளை விசேஷித்து இருக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல கட்டடத்துக்காக, ஆலய கட்டடத்துக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது உருவாக தேவன் பயன்படுத்தின எல்லா மனிதர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். 7 வருடங்கள் இந்த ஆலயத்தில் நாம் ஆராதனை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறோம். 7 வருடம் முடிந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2019 மே 31 இந்த ஆலயத்தை நாம் ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 2026 31 மே மாதம். கர்த்தர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நம்முடைய தேவனை, நம்முடைய கரங்களை கொட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு நல்லவர். உமக்கு எங்களுடைய கை ஓசையினாலே எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழும் உமக்குத்தான் என்று உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய சாட்சியோடு கூட சில வேத வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படி 1967 வருடம் 31 மார்ச் மாதம் அவருக்கு ஊழியம் செய்ய என்னை ஒப்புக் கொடுத்தேன். இப்பொழுது 59 வருடம் முடிந்து 60வது வருடத்தில் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கு மகிமை, அவருக்கு துதி. 60 வருடம் தொடர்ந்து ஊழியம் செய்ய அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லைங்க. அதுவும் ஆரம்பத்தில் இருந்த ஆர்வத்தை விட அதிக ஆர்வத்தோடு, அதிக பொறுப்புகளோடு ஊழியம் செய்ய தேவன் பலப்படுத்தி வைத்திருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு என்னுடைய ஜனன நாள், என்னுடைய பிறந்த நாள். 78 ஆண்டுகள் முடிந்து 79வது ஆண்டு ஆரம்பமாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். இன்னமும் அவருக்கு ஊழியம் செய்ய ஆர்வமா இருக்கிறேன். நான் முதல் ஊழியம் ஆரம்பித்த நாளை நினைக்கிறேன், அந்த ஊரையும் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியத்தில் தேவன் இத்தனை ஆண்டுகள் நடத்தின நடத்துதலை நினைத்து பார்த்து உங்களோடு சேர்ந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயம் தேவன் கொடுத்த தரிசனம். அதனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இதற்கு முந்தி 1969 வருடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில்
இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் அது. அதுல வாலாஜாபாத் என்ற ஒரு ஊரில் ஒரு சிறிய குடிசையில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த குடிசை பார்த்தா. இன்னும் அந்த படம் வச்சிருக்கிறேன் நான். அது எங்கேயோ பத்திரமா இருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதனுடைய வாசல் உயரம் 3 அடி, நான் 6 அடி. நான் அதற்குள்ளே போக உட்கார்ந்துதான் உள்ள போனோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கீழே பாயில தான், கோர பாய். ராத்திரி படுத்து காலையில எழுந்தா அந்த பாயை சுற்றிலும் செல் கூடு கட்டியிருக்கும். கரையான் ஒயிட் ஆண்டுவாங்க இல்லையா, ஒரு ராத்திரியில சுத்தி இருக்கிற நாட்டை எல்லாத்தையும் அது அரிச்சிடும். சாணி முழுகுன தரதான். கிராமங்கள்ல அப்படித்தான் இருக்கும். அதில் ஓரிரு ஆண்டுகள் தங்கி இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். எல்லாத்தையும் சொல்ல ரொம்ப நேரம் ஆயிடும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதை ரசித்து செய்தேன். மிகவும் ரசித்து நான் செய்கிறேன். ஆரம்ப காலத்துல அது கடினமானது. ஆனால் கடினம் இல்லாதபடி அதை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்தார். 1 கொரிந்தியர் 1:9 என்று நினைக்கிறேன். அதிலே தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் 11 வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 19வது வயதுல ஒரு குழுவினரோடு சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தெருக்களிலே சத்தமாய் வசனம், அது டான் பிரீச்சிங் என்று சொல்வார்கள். என்ன பிரதர் தேசிகராஜ், அவருக்கு தெரியும். காலையில சத்தமா சொல்லிட்டு போவோம். சில வீட்டுக்குள்ள இருந்து ஏண்டா காலையிலே இவ்வளவு சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கூச்சல் போடுவாங்க. உங்க வீடு ஸ்கூல் ரோட்ல கூட போயிருக்கிறோம். 1968-69 பிறந்துட்டியா நீ? வாலாஜாபாத்ல நான் ஊழியம் ஆரம்பிச்ச போது இவங்க அம்மா, இவங்க அப்பா, சிஸ்டர் சுமித்ரா, பிரதர் நாகராஜன், அவருடைய மூத்த குமாரன் கிருபா, இளைய குமாரன் காந்த், ஸ்ரீகாந்த். ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. 2 பையன்கள் இல்லையா, ஒரு பெண் குழந்தை. உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை தவறிச்சு. அதுல மிகுந்த துக்கத்தில் அவர்கள் இருந்த போது நாங்கள் அவர்களை சந்தித்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க என் கூட ஐக்கியமா ஊழியத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அம்மாவுக்கு சொல்லுங்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னை தம்முடைய ஊழியத்தை செய்ய என்னை அழைத்தார். நிறைய ஊழியம் செய்யறதுனால ரொம்ப தெரு பிரசங்கெல்லாம் போவோம். இதெல்லாம் இருந்தது ஆரம்பத்துல. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் டன்லப் ரப்பர் ஃபேக்டரியில மெஷின் ஆபரேட்டராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே வெள்ளைக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இந்த கம்பெனியை நடத்தி கொண்டிருந்தார்கள். நல்ல சம்பளம், நல்ல உத்தியோகம். டன்லப் ரப்பர் ஃபேக்டரியில வேலை செய்யறான்னா ஒரு மதிப்பு, யாரும் பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சதும் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா கோவப்பட்டாங்க. நீ என்ன நல்ல வேலை, நல்ல சம்பளம், இதை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறேன்ற? ஊழியம் செய்ய வேண்டாம்னு யார் சொன்னா? நீ வேலை செய்துட்டே ஊழியம் செய் அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா, கர்த்தர் முழு நேரமா என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க நல்ல ஆவிக்குரிய தாய், நல்ல ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற நல்ல அனுபவம் உள்ள ஒரு தாய். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் ஜெபம் பண்றேன், நீ பொறுமையாயிரு, அவசரப்படாதேன்னாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஒரு வேளை உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணாங்க. என்னன்னு ஜெபம் பண்ணாங்க? அவனுக்கு நல்ல புத்திய தாரும். அவன் சின்ன பையனா இருக்கான், அவனுக்கு தெரியல. அவனுக்கு நல்ல புத்தியை தாரும். ஒழுங்கா வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், எல்லார போல ஒரு நல்ல மனுஷன், ஒரு உத்தியோகம் செய்து வாழணும். இதுதானே ஒரு ஆம்பளைக்கு லட்சணம். அதை அவனுக்கு சொல்லும் ஆண்டவர். அவனுக்கு புரிய மாட்டேங்குது.
ஊழியங்கிறான் அப்படின்னு எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. 14 நாள் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்படி 14வது நாள் கர்த்தர் சொன்னாரா, வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்கார்ந்துரு, நான் உன் கூட பேச போறேன் அப்படின்னாராம். சரின்னு எங்க அம்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ கர்த்தர் கேட்டாராம், 2 காரியத்தை உன் முன்னால வைக்கிறேன். உன் மகனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நிறைய கோடிக்கணக்கா சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை இடது பக்கம் வைக்கிறேன். உன் மகன் போய் ஊழியம் செய்து அவன் ஆதாயம் பண்ணுகிற ஒரு ஆத்துமாவை வலது பக்கம் வைக்கிறேன். இப்போ நீ எது வேணும்னு கேளு, உனக்கு நான் தந்துருவேன் அப்படின்னு கர்த்தர் பேசின உடனே எங்க அம்மா உலக பிரகாரமான தாயா இருந்தா அவன் வேலைக்கு போட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. கொஞ்ச நேரம் போராட்டம். அப்படியே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு அப்படியே ஜபத்திலே இருக்கும்போது அவங்களுக்கே உதயம், ஞானம் உதிக்குது. ஏன்னா ஆவிக்குரிய தாய் இல்லையா, ஆத்துமா பெருசா, அவன் நீண்ட காலம் சம்பாதிக்கிற பணம் பெருசா, இந்த 2ல எது பெருசு அப்படின்னு எங்க அம்மா நினைக்கும் போது ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஏவினாரா, ஒரு ஆத்துமாவின் விலை இந்த உலகத்தை விட பெரியது. அப்போ ஒரு ஆத்துமாவை அவன் சம்பாதித்தால் அது எவ்வளவு பெருசு. மனம் திரும்புகிற ஒரு பாவி பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துவான்னு சொல்லி இருக்குது. என்ற உடனே எங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லை என் மகன் வேலைக்கு போக வேண்டாம், அவன் உமக்கு ஊழியம் செய்யட்டும்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தாங்க. எங்க அப்பா பேரு ஆபிரகாம். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் சொல்லுங்க தசம பாகம் கொடுத்தான்னு சொல்லியிருக்கு. எங்க வீட்டுல நாங்க மொத்தம் 11 பேர் இருந்தது, பிழைச்சது. 11 பேர்ல நான் 7வது கல், அஸ்திபார கல். வெளிப்படுத்தின விஷயத்துல 7வது கல்லின் பெயர் ஸ்வர்ண ரத்தினம். அதனால எனக்கு ஸ்வர்ண ராஜின் பேர் வச்சாங்க, எங்க அம்மா சொன்னது. அதனால எங்க அண்ணன்மாரு, எங்க கூட பிறந்தவங்க, எங்க அம்மா அப்பா எல்லாம் சொன்னாங்க, எல்லாத்திலும் தசமபாகம் கொடுத்தானா ஆபிரகாம். அதனால பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை, நல்ல திடகாத்திரமான நல்ல துடிப்பா இருக்கிற மகனை கர்த்தருக்கு தசமபாக காணிக்கையாய் கொடுத்து விடுவோம் என்று என்னை கர்த்தருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான். அப்புறம் என்னங்க, ஒரு ஜோலா பைய தோல்ல போட்டுக்கிட்டே கிளம்பிட்டேன் ஊழியம் செய்யறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இதை இப்பொழுது நினைத்தாலும் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. எடுத்த உடனே இவ்வளவு பெரிய ஆலயம் எல்லாம் வந்துவிடவில்லை. ஆகவே நான் ஆண்டவர் இயேசு எனக்கு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிடவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிடவே இல்லை. எனக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். நான் அனுபவத்தோடு தான் இயேசுவை பிரசங்கிக்கிறேன். நான் கற்றுக்கொண்டு வந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கவில்லை. நான் அனுபவிக்கிற இயேசுவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். 60வது வருடமாய் அவரை சேவிக்கிறேன். இந்த 6 டெக்கேடும் என் இயேசு உண்மை உள்ளவர் என்று என் அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறேன். அவர் எனக்கு ஒரு குறைவுமே வைக்கல. குறை வரலையா, அதுதான் வறுமை. ஆனா அவர் என்ன குறைவுபட விட்டல. எந்த வகையிலும் அவர் என்னை கைவிடவே இல்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைக்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அவர் கனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்னை எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறார், கனஈனம் பண்ணுகிறவர்கள் நடுவில் உயர்த்தி கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு போன பிற்பாடு கனம் பண்ணுகிறது இல்லை. அது ஒரு நித்திய விதம், அது வேறு விதம். ஆனால் பூலோகத்தில் நம்மளை கனஈனம் பண்ணுகிறவர்கள் நடுவில் நம்மளை கனம் பண்ணுகிறார் பாருங்க, அங்கதான் இருக்கு விசேஷம். அப்படின்னு இல்ல, ஆமா, கன்னத்துல கை வச்சிருவாங்க. சொர்ணராஜா மக்கு பய
மக்குப்பையன். எங்க வாத்தியார் அப்படித்தான் சொன்னார். உங்களுக்கு சொல்லியிருக்கல, சோசியல் ஸ்டடிஸ் வாத்தியார், அவர் அதான் சொன்னார். ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. இப்போ நீங்க பேசுற ஞானத்துக்கு முன்னால எனக்கெல்லாம் நடுங்குதுன்னு சொன்னார் அவர். அப்படியே நடுங்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. யாருக்கு முன்னாலும் கனஈனம் அடைய அவர் விடவில்லை. என்னை விட உயர்ந்த படிப்பு படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவர்களுக்கு எந்த வகையிலும் என்னை குறைத்து அவர் வைக்கவே இல்லை. இயேசு அவ்வளவு உண்மை உள்ளவர், நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கை நடந்த சம்பவங்களை ஒரே நேரத்தில் சொல்லிவிட முடியுமா என்ன? 60 வருஷ ஊழிய வாழ்க்கையில தேவன் செய்தது மகத்துவமான காரியம். அவர் கனம் பண்ணுகிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு ஒருபோதும் அவர் சொன்னதை அவர் சொல்லி செய்யாமல் எனக்கு இருந்ததே இல்லை. அவர் சொன்னதை அவருடைய வேளையில அவர் செய்திருக்கிறார். நான் சொல்லுகிற என் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்களும் அதை நம்பி அவரை அப்படியே பின்பற்றினால், எல்லாருக்குமே அவர் அப்படித்தான் இருக்கிறார். எல்லாருக்குமே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை யாவருக்கும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோ 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். எல்லா தீமையில் நின்று காத்து விலக்கி காத்து கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். நாம் நிறைய நேரங்களில் நான் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறேன். நான் அவருக்கு சொன்னதை செய்யாமல் இருந்த நேரங்கள் நிறைய உண்டு. ஆனால் அவர் எனக்கு சொன்னதில் ஒன்றையுமே செய்யாமல் இருந்ததே இல்லை. அவர் எனக்கு சொன்னதை செய்வதற்கு நான் தகுதி இல்லாமல் இருந்த நேரங்களில் என்னை போதித்து, என்னை திருத்தி, தகுதிப்படுத்தி எனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய விசேஷம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொன்னதுல ஒரு நாளும் அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. இயேசு என்னை கைவிடவே இல்லை. இத்தனை ஆண்டுகளில் இயேசு என்னை கைவிடவே இல்லை. ஒருபோதும். கைவிட்டவர்கள் என்று நிறைய பேரை சொல்லலாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நெகிழ விட மாட்டார், கலங்க விட மாட்டார், சோர்ந்து போக விட மாட்டார், வெட்கமடைய விட மாட்டார், பிறரிடம் கையேந்தி நிற்க விட மாட்டார். எப்பவும் கையை ஓங்கி உயர்த்தி வைக்கிறவராகவே இருப்பார். எனக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது நான் ஒரு ஜெபம் பண்ணினேன். என்ன ஜெபம் என்றால், நான் உமக்கு வேலை செய்ய நான் வந்திருக்கிறேன். எனக்கு நீர்தான் சம்பளம் கொடுக்கணும். என்னுடைய எஜமான் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு, நீர்தான் என் எஜமான். நானும் உமக்கு வேலைக்காரன். நீர் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். யார்கிட்டயும் நான் சம்பளம் வாங்கி உதவி வாங்கி ஊழியம் செய்ய யார்கிட்டையும் போய் நான் கையேந்தி நிற்க மாட்டேன். என் தேவைக்காக உண்மை மாத்திரம் நான் சார்ந்திருப்பேன் என்று சொன்னேன், ஒப்பு கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னை ஊழியத்திற்கு என்னை விட்டு அந்த வருஷத்துல என்னை ஊழியத்தில் கொண்டு வந்து ரொம்ப பேர் பாட்டு பாடி ஊழியங்கள்லாம் செய்து உற்சாகப்படுத்தி, சொர்ணராஜ் கவலைப்படாத நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப என்னை உற்சாகப்படுத்தினாங்க. ஒருத்தர் சொன்னார், அப்பவே நான் 500 ரூபாய் மாதம் அனுப்புவேனார், ஒருத்தர் 300 அனுப்புவேனார், ஒருத்தர் 100 அனுப்புவேனார், 50 அனுப்புவேன். கவலைப்படாத, இவங்க சொன்னதெல்லாம் அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த நாட்கள்ல நான் தான் பெரிய ஆளா இருந்திருப்பேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க,
அப்போ இயேசு என்கிட்ட சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, ஆவியானவர், இவங்க சொல்றதை அதையும் நம்பி நீ எதையும் என்ன செய்திடாத, தீர்மானம் பண்ணிடாத அப்படின்னாரு. ஆமால, எனக்கு நீர் தானே, உண்மை தானே நம்பணும். அதனால அவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன், நீங்க எல்லாம் வந்து என்னை உற்சாகப்படுத்தி என்னை ஊழியத்துல விட்டுட்டு போறதுக்கு நன்றி. நீங்க எல்லாரும் அவளை அனுப்புவேன் இவ்வளவு அனுப்புவேன்னு சொன்னீங்க. நான் உங்க பணம் வரணும், நீங்க சம்பளம் வாங்கணும்னு எனக்கு அனுப்புவீங்கன்னு முதல் வாரம். அந்த நாட்கள்லாம் எப்படின்னா, போஸ்ட்மேன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வீட்டு முன்னால நின்று மணி அடிச்சானா, பெல், சைக்கிள் பெல் அடிச்சுக்கிட்டே நின்னானா மணி ஆர்டர் வந்திருக்குன்னு அர்த்தம். லெட்டர் வந்தா தூக்கி போட்டு போயிடுவான். அப்ப நான் சொன்னேன், ஒரு வாரம் பூராவும், முதல் வாரம் பூராவும் போஸ்ட்மேன் மணி அடிக்கிறதே நான் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். காலையில வரலன்னா மத்தியானம் வருவானா, மத்தியானம் வரலன்னா சாயங்காலம் வருவானா, அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் ஊழியம் கட்டு போயிடும். அதனால உங்களுக்கு கர்த்தர் ஏவுனா நீங்க அனுப்புங்க, மற்றபடி உங்களை நீங்க அனுப்புவீங்கன்னு நாங்க உங்களை நம்பிக்கிட்டு நான் ஊழியம் செய்யலைன்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தரை நம்பித்தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னாங்க. ரைட், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ இதுல எனக்கு என்னன்னா, அடிக்கடி அவர் டெஸ்ட் வைப்பார். எனக்கு நான் எடுக்கிற தீர்மானத்துக்கு டெஸ்ட் வைப்பார். ஆண்டவர் என்ன செய்தார்னா, எல்லாரையும் பணம் அனுப்புறதுக்கு மறக்கடிச்சிட்டார். ஒருத்தர் கூட அடுத்த மாசம் அனுப்பலைங்க. அதுக்கு அடுத்த மாசம் 3 மாதமா ஒண்ணுமே அனுப்பலைங்க. நான் அந்த நாட்கள்ல நம்மகிட்ட செல்போன்லாம் கிடையாது. ஒரு போஸ்ட் கார்டு போடுங்க அப்படித்தான் சொல்லுவாங்க என்னுடைய கசின்ஸ் எல்லாம். ஒரு போஸ்ட் கார்டு போடுங்கண்ணே, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உடனே நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போஸ்ட் கார்டு போடுவேனான்னு கர்த்தர் என்னை டெஸ்ட் பண்றார். அன்பான ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக நான் சொல்லுகிறேன், இயேசுவை தவிர என் தேவைக்காக நான் யாரையும் இன்னைக்கு வரைக்கும் நம்பினதில்லை, கேட்டதில்லை, கையேந்தினதில்லை. ஆலயம் கட்டுவதற்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கொடுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். அதனால பட்டினி கிடந்தேன், பல நாட்கள் பட்டினி இருந்தேன். யாருக்கும் தெரியாது. எதுவும் ஒரு சோப்பு வாங்க காசு இருக்காது, தலைக்கு தேய்க்கு எண்ணெய் வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஆனால் யாருக்கு முன்பாக முக வாட்டமாய் நான் இருந்ததில்லை. அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப நாள் கழித்து, எப்பவுமே எனக்கு வாக்கு பண்ணாத, எனக்கு ஒன்றும் இவ்வளவு தருவேன் அவ்வளவு தருவேன்னு சொல்லாத எங்க சித்தப்பா, எங்க அப்பா கூட பிறந்த கடைசி தம்பி செல்லத்துறை, ஏடிஜே செல்லத்துறை, அவர்கள் ஒரு நாள் 30 ரூபாய் எனக்கு மணி ஆர்டர் அனுப்பியிருந்தார்கள். அந்த 30 ரூபாய ஒரு நாளைக்கு 1 ரூபாய் செலவு செய்வேன். ஏன்னா ஒரு இட்லி 10 பைசா தான் அந்த நாட்கள்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக கர்த்தர் பொருளாதாரத்தில் அதிகமா ஆசீர்வதித்தார். பெருமையாலாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாம் அவர் செய்தது தான், அவர் கொடுத்தது தான். நான் ஒரு வேலைக்காரன். என்னோடு ஊழியத்தில் இருந்த ஒரு எங்களை நடத்தின ஒரு லீடர், அவர் பேர் தேவ கடாட்சம். அவருடைய மகள் பள்ளிக்கு செல்வதற்காக ஒரு லேடிஸ் பைக் வாங்கி கொடுத்திருந்தான். ரொம்ப நாள் அந்த பிள்ளை அது ஓட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மகளுக்கு மொப்பட் லூனா மொப்பட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அந்த லேடிஸ் பைக்கை எனக்கு கொடுத்தார். ஊர்ல ஊழியம் செய்யற எனக்கு கிஃப்டா கொடுத்தார். அதுல உட்கார்ந்துட்டு மேல ஹேண்டில் பார் மேல இருக்கும், இப்படியே ஆடும். அதுலதான் சென்னைக்கு வருவேன். 65 கிலோமீட்டர் சைக்கிள்ல வருவேன். என்னமோ பெரிய புல்லட்ல வரா மாதிரி. முதல்ல எடுத்த உடனே BMW கார் கொடுக்கல அவரு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இல்லையா, எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். கர்த்தர் ரொம்ப ஆசீர்வாதமா நடத்தினார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதை வச்சு சுத்தாத ஊர்ல, அவ்வளவு ஊர் சுத்தி இருக்கிற அந்த சைக்கிள்ல கிட்டத்தட்ட 110 கிராமங்களுக்கு நான் சென்று சுவிசேஷ ஊழியம் செய்திருக்கிறேன்.
நான் ஓட்டாத பிசாசே கிடையாதுங்க. இயேசு என்னோடு கூட இருந்து வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்தார். ஆலயங்களை கட்டுவது, அதாவது சபைகளை நிறுவுவது தேவனிடம் கொடுத்த தரிசனம். அதில் முதல் சபை வாலாஜாபாத்தில் இருக்கிற அந்த சபை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. சசிகுமார் என்கிற ஒரு பாஸ்டர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சமீபத்தில் அவரை சந்தித்தேன். ஆனால் அது வளர்ச்சி இல்லை, அப்படியே தான் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு நான் சுவிசேஷகனாக ஊழியம் செய்தேன். சிவகங்கை என்கிற ஊர்ல போய் ஒரு சபையை ஆரம்பித்தேன். இப்படி அங்கிருந்து பிற்பாடு தேவனுடைய ஊழியத்தை செய்ய நான் இந்தியா முழுவதும் சுவிசேஷகனாய் கன்வென்ஷன் பிரசங்கியாராக அந்த வயதிலேயே கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. நான் எப்படி வேத வசனத்தை படித்தேன்? முழங்காலில் நின்று வாசித்தேன். இந்த வேத புத்தகத்தை முழங்காலில் நின்று வாசித்தேன். கடந்த ஒரு வாரம் எனக்கு அவ்வளவு உடல் நலம் சரியில்லை, முழங்கால் படியிட முடியவில்லை, வேதம் வாசிக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. ஆகவே நான் சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அப்பா முடியல, வேதம் வாசிக்காம என்னால் இருக்க முடியல, அதனால எனக்கு முன்னால ஒரு டேபிள் மேல வைத்து நான் வேதம் வாசித்தேன். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன். இந்த வேதத்திலிருந்து விளக்கத்தை ஆவியானவரே எனக்கு கொடுக்க நான் கற்றிருக்கிறேன். இந்த வேதத்தின் ஆசிரியர் இருக்கிறாரே, அவர் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்கள், அதுக்கு ஒரு ஆதாரமான வசனம் சொல்லுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற போதனா வார்த்தைகள் அத்தனையும் தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கு. அவர் தான் எனக்கு பைபிள் ஸ்கூல் டீச்சர் அல்லது பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர். அவருக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம், அவர் தான் ஆத்தர் ஆஃப் திஸ் பைபிள். அவர் எனக்கு போதிப்பார். அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிரபல்ய பிரசங்கியாருக்கு பதிலாக என்னை ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணுவதற்காக அனுப்பினார்கள். அப்ப அந்த பிரபல்ய பிரசங்கியார் எனக்கு நெருங்கின நண்பர். அவரின் கையில் ஒரு கடிதம் கொடுத்து, என்னால் முடியவில்லை, எனக்கு மிக முக்கியமான வேலையாகிவிட்டது, ஆனால் என் பேரை போட்டு நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாங்க, அதனால இப்பொழுது தகவல் இப்ப போல கொடுக்க முடியாது, தகவல் கொடுக்க நேரம் இல்லை, ஆகவே நாளைக்கு கன்வென்ஷன், ஆகவே நீங்க இன்னைக்கு இந்த கடிதத்தை எடுத்துட்டு போங்கன்னு அனுப்பிட்டார். நான் சூட்கேஸ் எடுத்துட்டு பஸ்ல ஏறி காலையில அங்க இறங்கி அங்கிருந்து டவுன் பஸ் ஏறி அந்த கிராமத்துக்கு போய் அந்த பாஸ்டர் வீட்டு வாசலை தட்டினேன். அவர் வெளியே வந்து பார்த்தார். அப்போ அவரு, யார் நீங்கன்னு கேட்டார். அப்ப அந்த கடிதத்தை கொடுத்தேன். அதை வாசி பார்த்துட்டு, அப்போ அவர் வரலையா, அதுல என்னையா இருக்குது அப்படின்னு திரும்ப என்னை வெளியே நிற்க வச்சுட்டு அவர் உள்ள போயிட்டார். உள்ள போய் பேசுறாரு. அவர் வரலையா, நம்ம அழைச்ச ஊழியர் வரலையா, யாரோ ஒரு தம்பியை அனுப்பியிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு மறக்க முடியாத ஊழியத்துல மறக்க முடியாத சில சம்பவங்கள் இவைகள் எல்லாம். கர்த்தர் எப்படி வேத வசனங்களை பிரசங்கிக்க என்னை பழக்குவித்தார் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஜெபத்திலே வேதம் வாசித்ததினால இந்த வேதத்தில் இருக்கிற ஆவியானவர் எனக்கு விளக்கம் தந்து என்னை அவர் நடத்தினார். அதுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு பெருமூச்சு விட்டு எனக்கு ஒரு அறையை காட்டினார். அதில் போய் இருந்தேன். என்னை கவனிப்பார் இல்லை. மாலை நேரம் கன்வென்ஷன் பிரசங்கம் வந்தது. அது கன்னியாகுமரியில் ஒரு கிராமம். அப்போ நான் போய் மாலையில பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் போய் மேடையில பாஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறது 2வது வரிசையில பின்னால உட்கார்ந்து கொண்டேன். அப்பொழுது அந்த போதகர் நடத்துகிறார். ஆரம்பத்திலே விசுவாசிகளை டல்லடிக்க பண்ணிட்டார். நம்ம கூப்பிட்ட, அவர் ரொம்ப பிரபல்யமான போதகர், நம்ம கூப்பிட்ட போதகர் வரவில்லை. அவருக்கு பதிலாக ஒரு தம்பியை அனுப்பி இருக்கிறார். ஒரு பெருமூச்சு விட்டார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணு முன்னாலே இருக்குது அது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாட்டுலாம் பாடினாங்க. பாட்டு எப்படி பாடியிருப்பாங்கன்னு பாருங்க. எல்லா மூஞ்சிகளும் சோர்ந்து போயிடுச்சு.
அப்புறம் நான் பிரசங்கிக்க என்ன அனுப்பியிருக்கார் இல்லையா, அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இப்பொழுது தம்பி என்ன என் பேரை சொல்லி பிரசங்கிப்பார் அப்படின்னு சொன்னார். திரும்பி பார்க்கிறார் எங்க இருக்கேன்னு. நான் 2வது வரிசையில உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண விட்டார். என்னை எவ்வளவு சோர்வடைய பண்ணணுமோ அவ்வளவு சோர்வடைய பண்ணினார் அந்த போதகர். நல்ல போதகர். நான் எழுந்து நின்று நான் சொன்னேன், உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். இப்ப மாதிரி இயேசு மிகவும் நல்லவர்னு அப்ப சொல்றது இல்லைன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், உங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உண்மைதான், நான் தம்பிதான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்க யாருக்கும் தம்பி இல்லை என்று நான் நினைக்கிறேன் அப்படி சொன்னேன். எல்லாம் அப்படி கொஞ்சம் நிமிர ஆரம்பிச்சது. தம்பி ஏதோ பேசுறானே. அப்புறம் ஒரு பிரசங்கம் எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க. அன்னைக்கு எவ்வளவு அந்த சபை சரித்திரத்துல ஞானஸ்தானத்துக்கு அவ்வளவு பேர் ஒப்பு கொடுக்கலையா, அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எப்படித்தான் பிரசங்கத்தின் நடுவில் கை தட்டுறது, சந்தோஷப்படுறது, எல்லாரும் முகங்களும் மலர்ந்துருச்சு, எல்லாரும் முடிஞ்சிச்சுங்க. இப்ப பாஸ்டர் எழுந்து நின்றார். தேவன் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறார். ஆமேன். உற்சாகமா எல்லாரும் ஆமேன் சொன்னார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நாம் அழைத்த ஊழியக்காரரை நிறுத்திவிட்டு பிரதர் சொர்ணராஜை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. எனக்கு மறக்க முடியாத சம்பவம். அதுக்கு பிற்பாடு அவர் எனக்கு ரொம்ப நண்பரானார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மிக நெருக்கமான நண்பர்களா இருந்தார்கள். எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறவர்கள். அதுக்கப்புறம் என்னை பல முறை அந்த ஊருக்கு கூப்பிட்டு யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைய வேத பண்டிதர்கள் நடுவில் பிரசங்கிக்க என்னை தேவன் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். வேதாகம கல்லூரி பேராசிரியர்களுக்கு பிரசங்கிக்க கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற வேதாகம கல்லூரி ஆசிரியர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமும் ஆவியானவர் தான் கிரியை செய்கிறார். எனக்கு நேரடியா கிரியை செய்கிறார். நான் சம்திங் ஸ்பெஷல். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தேவன் காரியங்களை நிறைவேற்றினார். என் தேவைகளை சந்திக்கிற விஷயமா இருக்கட்டும், என்னை ஊழியத்தில் போதிக்கிற ஒரு கிருபையை தந்து நடத்துகிற விஷயமா இருக்கட்டும், கர்த்தர் என்னை அப்படித்தான் என்னை பயன்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஒருபோதும் நெகிழவிடவில்லை, என்னை கைவிடவில்லை. அவர் கூடவே இருந்து என்னை காப்பாற்றி என்னை தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நிறைய பேரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஒரு மனுஷனாக, அநேகருக்கு மகிழ்ச்சியாக, இகழ்ச்சியாயிருந்த என்னை அநேகருக்கு மகிழ்ச்சியாக கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சபை அந்த கிராமத்தில் ஆரம்பித்து அதை கொடுத்து விட்டு இப்படியே பல சபைகளையும் பல ஊழியர்களையும் உருவாக்க கர்த்தர் கிருபை தந்தார். கடைசியாக 1980ஆம் வருடம் அயனாவரத்தில் ஒரு ஊழியம் ஆரம்பிக்க நான் கன்வென்ஷன் பிரசங்கியாராய் இந்தியா முழுவதும் போய் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசுவின் அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதல்னாலே ஒரு சபை ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு அது எப்படின்னா, வேலூர்ல ஒரு சபை ஆரம்பித்தேன். அதை ஒரு ஊழியரிடம் S.A. சுந்தர்ராஜ் என்கிற ஒரு போதகரிடத்துல நான் அவரை நடத்த ஒப்பு கொடுத்து விட்டு
நான் சென்னைக்கு நானும் அவரும் சேர்ந்து ஆலயத்துக்கு இடம் தேடுகிறோம், வாடகைக்கு. 80ஆம் வருடம். அப்படி தேடும்போது ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்தேன். அந்த பள்ளிக்கூடத்தின் பேர் ஜாய் ஹில் நர்சரி. ஜாய் ஹில். இது நிச்சயமா ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடமா தான் இருக்கணும். நான் சொன்னேன், அண்ணே இந்த பள்ளிக்கூடத்துல போய் கேட்போம், 6வது நடத்த இடம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு இசிஐ சர்ச்சுக்கு எதிர்க்க கொஞ்சம் முன்னால இருக்குது. இசிஐ சர்ச்சில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு எதிரே கொஞ்சம் முன்னால இருக்குது. நான் உள்ள போய், போகாதீங்க பிரதர், கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாரு அவரு. நான் சொன்னேன், இருங்கயா. உள்ள போனேன். ஒரு பிள்ளை இருந்தது, ஒரு டீச்சர். அப்ப அன்னைக்கு ஸ்கூல் லீவு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த ஸ்கூல் ஓனர் யாருன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா பேரு ஜாய்ஸ், தங்கச்சி பேரு ஹில்டா, 2 பேரும் சேர்ந்த இடத்துனால ஜாய் ஹில் நர்சரி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு முழு முதல் யாருன்னா ஜாய்ஸ் அம்மா தான் இதுக்கு ஓனர் அப்படின்னாங்க. அப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க விலாசத்தெல்லாம், ஹஸ்பண்ட் விலாசத்தெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பராய் இருக்கிற பிரதர் பீட்டர், ஜெய்சிங் பீட்டர் இன்னமும் இருக்கிறார், ரொம்ப வயசானவர். அவர் செக்ரட்டரியேட்ல லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர்கிட்ட நான் போய், என்ன ஆளை தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே அப்படின்னாரு. அப்ப அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு இந்த இடம் ஆராதிக்க வேண்டும். அவர் ஃபோன் பண்ண உடனே அந்த ஜாய் சம்மாவுடைய கணவர் உடனே சொன்னார், தாராளமா நடத்தட்டும், ஒன்னும் காசெல்லாம் வேண்டாம், இலவசமா நடத்தட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஒரு சபைய என்னுடைய குடும்பத்தில் உள்ள 8 பேரை வைத்து ஆரம்பித்த போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து, ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக, நான் 81ஆம் வருடம் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நான் சேர்ந்தேன். அதனால் என்னை அங்க பக்கத்துல ஒரு ஏஜி இருக்கிறது, அதை நீங்க தள்ளி கொண்டு போங்கள் என்று சொன்னதுனால நான் வில்லிவாக்கத்திற்கு அந்த சபையை மாற்றினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வில்லிவாக்கத்தில் அந்த சபையை நடத்தும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு குளம். அதுல கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு மேல ஒரு சுத்தி தென்னங்கீத்து, மேலேயும் தென்னங்கீத்து போட்டு அதை ஆரம்பித்தோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஊழியம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது வந்தவங்க தான் இங்க வந்திருக்கிறாங்க. பிரதர் ஜான் மேத்யூ, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? லீலாமா வரலையா? ஓகே ஓகே, உட்காரு. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆரம்ப ஊழியங்கள்ல கூட என் கூட இருந்தாங்க. பெரம்பூர்ல ஜான் தேசிகராஜ் இருந்தாங்க. இப்படி நிறைய பேர் கர்த்தர் எனக்கு அந்த நாட்கள்ல தந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை ஆண்டுகள் ஒன்றாய் பயணிக்க கர்த்தர் கிருபை தந்தது பெரிய விஷயம். அதுக்கு பிற்பாடு வில்லிவாக்கத்தில் ஒரு இடம் வாங்கி ஆலயம் கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு ரெவரண்ட் ஜிம் லோவல் மிகவும் உதவி செய்தார். அதுக்கு பிற்பாடு பாஸ்டர் மோகன், பெரம்பூர்ல ஊழியத்துக்கு ஆள் இல்லை, நீங்க அங்க போங்கன்னாரு. 83ஆம் வருஷம் பெரம்பூர்ல அந்த ஊழியத்தை பொறுப்பெடுப்பதற்காக நான் அங்கு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில விசுவாசிகள் இருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமையாக ஒரு மேல் ஷெட்டுல மெத்த மேல ஷெட்டு போட்டிருந்தது. நான் பொறுப்பெடுத்து 1 வாரம் நடத்தி இருக்கிறேன். அடுத்த வாரம் நான் அதை நடத்தும் போது, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடத்துறதுக்கு முந்தின நாள் போய் அந்த ஷெட்டுக்கு கீழே நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சுழல் காற்று ஒன்று அடிச்சுதுங்க, ஷெட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அந்த ஹவுஸ் ஓனரு, உங்க சாமிக்கே பிடிக்கல இங்க நீங்க கிறிஸ்தவ ஜெபம் நடத்துறது, அதனால இனிமே இங்க கட்டக்கூடாதுன்ட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்திலே ஒரு இடம் இருந்தது. அது கதிரேசன் என்கிற ஒருவருடைய இடம்.
அதை கேட்டு அவர் கொடுத்தாரு. அவரே மூங்கில் கீத்து விற்கிறவரு, அவரே ஷெட்டு போட சொன்னேன். அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் சபைக்கு வந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் பெரம்பூர் சபையிலே அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாக நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, தேவன் ரொம்ப அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒரு ஒரு இடம் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். என்ன தியாகமா மக்கள் கொடுத்தாங்க தெரியுங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 3 கிரவுண்ட் உள்ள ஒரு 2 பிளாட் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அதுல பெரிய ஆலயம் கட்ட கர்த்தர் உதவி செய்தார். வெளிவாக்கத்திலும் பெரம்பூர்லயும் ஆலயம் கட்டியாச்சு. அந்த 2 சபையும் கட்டி முடித்த பிற்பாடு தேவன் இந்த 3வது சபையை இங்க சுற்றி இருக்கிற நாற்சென்னைக்காக இதை கட்ட வேண்டும் என்று சொன்னார். அதன்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 30 வருஷம் ஜெபம் பண்ணின பிற்பாடு 2007ஆம் வருடம் இந்த இடத்தை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3.5 ஏக்கர் நிலம் வாங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் இதை ஆலயம் கட்டுவதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. 2 சபை மக்களும் அதை கொடுத்தார்கள். ஆகவே இந்த தரிசனம் நிறைவேறினது. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இவ்விதமாகத்தான் இந்த கர்த்தருடைய ஊழியம் வளர்ந்து வந்தது. கர்த்தர் இந்த சபையை தந்திருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையாக நீங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்யுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் போதகரோடு எனக்கு தந்த 3-4 பிள்ளைகளும், ஒரு மகன் அமெரிக்காவில் போய் அமெரிக்கனாக மாறிவிட்டான். 3 பிள்ளைகளும் இங்கே கர்த்தருக்கு மகிமையாக என்னோட ஊழியத்துல இருந்து இந்த ஊழியங்களை சிறப்பாய் செய்கிறார்கள். என்னுடைய மருமக்கமார் மிக நேர்த்தியாக அவர்களோடு ஒத்துழைத்து இந்த ஊழியங்களை செய்கிறார்கள். இப்படி குடும்பமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, சேவிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே உங்களோடு கூட சேர்ந்து நானும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கர்த்தருக்கு நன்றியாக ஸ்தோத்திரம் செலுத்தி. எத்தனையோ மரண கட்டுகள் எனக்கு வந்தது. ஒரு முறை நான் மரித்து போனேன். எனக்கு வந்த மரணக்கட்டு 3 பயங்கரமான மரணக்கட்டுகள். அதில் ஒரு முறை நான் பிரசங்கித்து விட்டு அம்பத்தூர்ல ஒரு சபை ஆரம்பித்தோம். அங்கே 100கணக்கான மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு நாள் நான் வெளிவாக்கு சபை முடித்து விட்டு அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய சரீரத்திலே ஒரு மாதிரி ஊறல், ஒரு மாதிரி நமைச்சலாக இருந்தது. நான் அதோடு பிரசங்கம் முடித்து நான் பக்கத்துல டாக்டர் மங்கள்ராஜ், அவரும் சபைக்கு வர்றவர், அவருடைய வீட்டில் போய் உட்கார்ந்தேன். அவர் வெட்டினரி காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே என் கைகளும் முகங்களும் அப்படியே பலூன் ஊதுகிறது போல ஊத ஆரம்பித்தது. பயங்கரமா இருந்தது. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எல்லாம் அப்படியே பலூன் அடிக்கிற மாதிரி, ஊதுற மாதிரி வீங்கிக்கிட்டே போகுது. டாக்டர் மங்கள்ராஜ் என் கையை பிடிச்சி பல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது. அவர் கை வச்சு அழுத்துறத மிஞ்சி கை வீங்கிக்கிட்டு போகுது உடம்பு. கடைசியில பல்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. அந்த குடும்பம் முழுவதும் ஓன்னு கதறி அழுதுருக்கிறார்கள், பாஸ்டர் போயிட்டாரு அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. திடீர்னு ஓடி போய் ஏதோ மாட்டுக்கு போடுற ஒரு ஊசி அவர்கிட்ட இருந்திருக்குது. என்ன மருந்து போட்டாரு என்னன்னு தெரியல. எடுத்துட்டு வந்து சக்குன்னு ஒரு குத்து குத்தி அந்த மருந்தை ஏத்திட்டு சிபிஆர் பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு இன்னும் இருக்கு, வேலை இருக்கு, இன்னும் பொறுப்பு இருக்குது, இன்னும் செய்ய வேண்டிய நிறைய இருக்குது. அதுக்காக கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டும்போது இன்னொரு ஆலயம் கட்டுகிற தரிசனம் என்கிட்ட இல்லை. இதுக்கு பிற்பாடு இன்னொரு ஆலயம் கட்டுவேனா, இதை விட பெருசா ஆலயம் கட்டுவேனா என்ற தரிசனம் இதுவரை இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வழியக்கூடிய, எனக்கு 30,000 பேரை தாரும், 30 லட்சம் பேரை தாரும் அப்படி இல்லை. கர்த்தர்
நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆலயம் நிரம்ப ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். இந்த ஏழாவது வருஷம் 7 வருஷம் முடிஞ்சு இந்த 8வது வருடத்துல விசுவாசிகள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாம் செயல்பட்டால்தான், நாம் ஊழியம் செய்தால்தான் இந்த சபையின் மீதி இடங்கள் நிரம்ப ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த ஆலயத்தின் இடங்கள் புதிய ஆத்துமாக்களால் வந்து நிரம்பும்படி, இல்லையா, மாதத்துக்கு 1 முறை 2 முறை ஞானஸ்நான ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, நீங்கள் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். 2வது, நீங்கள் அதற்காக கர்த்தர் கொடுத்த பலனை, கர்த்தர் கொடுத்த பணத்தை, கர்த்தர் கொடுத்த திறமையை நீங்கள் பயன்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் அப்படி செய்ய இந்த 8வது ஆண்டு இந்த ஆலய என்ன சொல்றது பிரதிஷ்டை அல்லது இந்த ஆண்டு விழாவில் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கார் இல்லையா? எத்தனை பேர் இந்த ஆலயம் நிரம்ப நான் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்து என்னால் முடிந்ததை என் தேவனுக்கு செய்வேன் சொல்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் ஒரு 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 அர்ப்பண ஜெபம் பண்ணுங்கள். இந்த 8வது ஆண்டு துவக்கத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, கர்த்தாவே, நீர் இந்த ஆலயம் நிரம்ப எங்களை எடுத்து பயன்படுத்தும். அதுக்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 7 ஆண்டுகள் எங்களை நீர் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த 8வது ஆண்டுல நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி இந்த ஆலயம் நிரம்ப ஆத்துமாக்களை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லா மகிமை கனமும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.